வணக்கம் நண்பர்களே. நம்ம தொடர்ச்சியா சாஸ்திரங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது சாஸ்திரமா இங்க எழுதப்பட்டிருக்கு. பகவான் என்ன தன்னுடைய திருவாக்கால் கூறியிருக்கிறாரோ அது ரிஷிகள் தன்னுடைய தியானத்தால் உள்வாங்கி சாஸ்திரங்களாக நமக்கு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதன்படி நாம் நடந்தா நமக்கு நிச்சயம் நற்பலன்களை வாரி வழங்கும். அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரிய அஸ்தமனத்திலிருந்து 1 மணி நேரம் மாலை 6 to 7 இறைவனும் இரவியும் இணைந்திருக்கின்ற காலமாகும். சுபகாரியங்களுக்கு இது உத்தமமான காலமாகும். கிழமை தோஷம், நட்சத்திர தோஷம், திதி தோஷம் எதுவும் கிடையாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனமாவதில்ல, அதாவது 6லேருந்து 7 மணி அந்த நேரத்துல பகவானும் அதாவது இறைவனும் இரவியும் இணைந்திருக்கின்ற நேரம். இந்த நேரத்துல நீங்க எந்த விதமான நற்பலன்களையும் எந்த விதமான நற்செயல்களையும் தொடங்கலாம். இதுக்கு நீங்க எந்தவித கிரக தோஷம், நாள் தோஷம், நட்சத்திர தோஷம் எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட கணிதாமிர்தம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. தாய், தந்தை, உடன் பிறந்தோர், மனைவி, மக்கள், ஏவலால், ஆசிரியர், தன்னை அண்டியவர், குழந்தைகள், முதியவர், நோயாளிகள் ஆகியோரோடு சண்டையிடக்கூடாது. அவர்களோடு முரண்பாடில்லாதவர்களுக்கு பாவங்கள் இல்லை. அவர்கள் பிழைகளை மன்னிப்பவருக்கு புண்ணியம் வரும். மனு சாஸ்திரம். பாருங்க, தாய், தந்தை, உடன் பிறந்தோர் அதாவது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மனைவி, மக்கள் அதாவது மனைவி, குழந்தைகள், ஏவலால், ஆசிரியர், தன்னை அண்டியவர், குழந்தைகள், முதியவர், நோயாளிகள் ஆகியோரோடு சண்டையிடக்கூடாது. இவர்களோட நாம் சண்டையிடக்கூடாதா? அவர்களோடு முரண்பாடு இல்லாதவர்களுக்கு பாவம் இல்லை. இவர்களோடு நம்ம எந்தவித முரண்பாடும் இல்லாமல் இருக்கணும். அவர்கள் பிழைகளை மன்னிக்கும் பக்குவமும் கொண்டிருக்கணும். அப்படி கொண்டிருந்தால் புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தையும் சில தவறுகளை நம்ம மன்னிக்கும் பக்குவத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு மனு சாஸ்திரம் கூறுகிறது. இறந்தவர்களின் உடலை பொதுமக்கள் பார்வைக்காக வீட்டின் ஈசான திசையில் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். காசி காண்டம். நம்ம ஒரு வீட்லேயும் எப்படியாவது ஏதாவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க இறப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற உடல்களை வடகிழக்கு திசை மூலை அதாவது ஈசான மூலையில் தான் வைக்கணுமா. அப்படி வச்சாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு காசி காண்டம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. வானத்தில் ஈசான திசையில் சப்த ரிஷிகள் நட்சத்திர பதம் பெற்று அமர்ந்துள்ளனர். நம் வீட்டில் ஈசான திசையில் இறந்தவர்களின் உடலை கிடத்தி வைத்தால் அவர்களுக்கு இறைப்பதம் கிட்டும். பாத்தீங்களா, போன பதத்துல நம்ம ஈசான மூலையில் இறந்தவர்களை உடலை வைக்கணும் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருந்தாங்க காசி கண்டத்துல. இதை ஏன் இங்க குறிப்பிடுறாங்கன்னா, அதாவது ஈசான திசையில் சப்த ரிஷிகளும் நட்சத்திரம் போல சிறப்பு பதம் கொண்டு அங்க அமர்ந்திருக்காங்களா. அதனால இறந்தவர்களோட உடல் அந்த பக்கம் வைக்கும்போது அவர்களுக்கு இறைப்பதம் அதாவது மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காசி காண்டம் தான் மீண்டும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். பெருமைப்படுத்தி தரப்படும் பிச்சையை தானத்தை வேண்டாம் என்று சொல்க. இது மோட்ச வாயிலின் அருகிலும் கூட பிறவி பிணியை உருவாக்கும். மனு சாஸ்திரம். பாருங்க, சில தற்பெருமையில சொல்லி தானம் பண்ணுவாங்களே, என்கிட்ட இவ்வளவு வசதிகள் இருக்கு, அதனாலதான் நான் உனக்கு நிறைய தானம் பண்றேன், உனக்கு சாப்பாடு போறேன், உனக்கு துணிமணி வாங்கி தரேன். அது போல மிகவும் கர்வமா தற்பெருமையால உருவாக்கப்படும் தானத்தை யாரும் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா நம்மளுடைய புண்ணியமும் தீர்ந்து பிறவி பிணியை மீண்டும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனு சாஸ்திரம், மனு தர்மம் தான் கூறுகிறது. ஒரு டம்ளர் நீரில் ஆணின் இந்திரியத்தை விட்டவுடன் அது நீரில் கரைந்து விட்டால் அந்த ஆண் மலடு ஆவான். இந்திரியம் நீரில் கலந்து விடாமல் மிதந்து கொண்டிருந்தால் அது புத்திர உற்பத்திற்கு உரியதாகும். சந்தான ரத்தினம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு டம்ளர் நீரில் ஆணின் இந்திரியத்தை விட்டவுடன் அது நீரில் கரைந்து விட்டால் அந்த ஆண் மலடு ஆவான். இந்திரியம் நீரில் கலந்து விடாமல் மிதந்து கொண்டிருந்தால் அது புத்திர உற்பத்திக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தான ரத்தினம் என்ற சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. குத்துவிளக்கு 4 முகம் ஏற்றினால் பசு, பால், பூமி சேர்க்கை உண்டாகும். ஸ்ரீகாரணம். நம்ம வீட்டுல குத்துவிளக்கு வச்சிருப்போம். 1 முகம், 2 முகம், 3 முகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப 4 முகம் ஏத்துனாக்கா நம் வீட்டில் பசு, பால், பூமி சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாரணம் என்ற சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஆணின் வலது பீஜம் ஏரியும்
இடது பீஜம் இறங்கியும் இருந்தால் ஆண் குழந்தைகளாக பிறக்கும். இடது பீஜம் ஏறி வலது பீஜம் இறங்கியிருந்தால் பெண் குழந்தைகளாக பிறக்கும். சந்தான ரத்தினம். சந்தான ரத்தினம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது பாருங்க, ஆணினோட வலது பீஜம் ஏறி இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், இடது பீஜம் ஏறி இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தான ரத்தினம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. குத்துவிளக்கு 5 முகம் ஏற்றினால் சர்வ பீடைகளும் நிவர்த்தியாகும். ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் பெருகும். நம்ம குத்துவிளக்கு 1 முகம் 2 முகம் 3 முகம் 4 முகம் பார்த்துட்டோம். இப்ப 5 முகம் ஏற்றினால் என்ன சொல்றாங்க பாருங்க, சர்வ பீடைகளும் விலகுமா, ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாரணம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. தனக்கு தெரியாமல் பகைவனிடத்து தொடர்பு கொள்ளும் நண்பன் பகைவனிடம் தொடர்பு கொண்டு மீண்டும் தன்பால் மீண்ட வீரன். இருவரிடத்தும் மிக்க கவனம் கொள்க, இவர்களை வெல்வது அரிது. மனு சாஸ்திரம். மனு சாஸ்திரம் என்ன சொல்லுது பாருங்க, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு வச்சுங்களேன், நம்முடைய நண்பன், அதாவது என்னுடைய நண்பன் எனக்கு தெரியாம அந்த பகைவனிடம் தொடர்பு கொண்டு இருக்கிறானா, அந்த நண்பனை வெல்வது அரிது. அவன் கூட நாம எந்தவித தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனு சாஸ்திரம் சொல்லுகிறது. இல்லாம நம்முடைய பகைவனிடத்துல ஒரு வீரன் வேலை செய்யறான், அதுக்கப்புறம் நான் அங்க வேலை செய்யல, நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒருத்தன் சேர்றானா அவனையும் நம்ம கூட வச்சுக்க கூடாது. ஏன்னா அவனையும் வெல்வது அரிது அப்படின்னு சொல்லிட்டு மனு சாஸ்திரம் கூறுகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன் வாசல் பெருக்க வேண்டும். சாணம் இல்லாமல் வெறும் தண்ணீர் தெளிக்க கூடாது. அன்று எடுத்த புது தண்ணீராக இருத்தல் வேண்டும். ஆள் காட்டி விரலை நீக்கியே கோலம் போட வேண்டும். போடுகின்ற கோடு தெற்கு பக்கமாக முடியக்கூடாது. கோல சாஸ்திரம். அதாவது கோல சாஸ்திரம் என்னென்ன கூறுது பாருங்க, இந்த காலத்துல எதனா கடைப்பிடிப்பாங்களான்றது தெரியல. அதாவது சூரியன் உதயத்திற்கு முன் வாசல் பெருக்க வேண்டுமா, சூரியனே உதிக்கக்கூடாது, அதற்கு முன்னாடியே வாசல் பெருக்கிடணும். சாணம் இல்லாமல் வெறும் தண்ணீர் தெளிக்க கூடாது. அதாவது ஒரு தண்ணியில சாணத்தை கலந்துதான் தண்ணி தெளிக்கணுமா, அந்த தண்ணி கூட அன்னைக்கு எடுத்த புது தண்ணியா தான் இருக்கணும், பழைய தண்ணியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம கோலம் போடும்போது கோலத்தை போட்டு நம்ம முடிக்கும் போது அது தெற்கு பக்கமாக முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோல சாஸ்திரம் கூறுகிறது. திருமண நிகழ்ச்சிகளில் மரத்தினால் மணமேடை அமைப்பது மிகவும் விசேஷமானதாகும். மரங்கள் புனித தன்மை கொண்டவை. மங்கள நான் சூடும் வேளையில் மணமக்களை துர்தேவதைகள் அண்டாமல் அவைகளை எட்டி போக வைக்கும் சக்தி மரத்திற்கு உண்டு. இதனால் திருமணம் விக்னமின்றி நடந்தேறும். தேச ஆசாரங்கள் என்ற சாஸ்திரம் கூறுது பாருங்க, திருமண நிகழ்ச்சியில நம்ம மரத்தினால் ஆன மணமேடை மட்டும்தான் அமைக்கணும், அதுதான் விசேஷமானதாகும். மரங்கள் எப்போதும் புனித தன்மை கொண்டவை. மங்கள நான் சூடும் வேளையில் மணமக்களை துர்தேவதைகள் அண்டாமல் அவைகளை எட்டி போக வைக்கும் சக்தி மரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேசார ஆசாரங்கள் என்ற சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒருவன் ஆளும் நாட்டில் மக்கள் அச்சமுற்று வாழ்ந்தால் அவ்வரசன் இருந்தும் இறந்தவனே. நல்லவர் அல்லவர் என்று பாராது வஞ்ச மனதுடன் எல்லோருக்கும் துன்பம் தரும் மன்னன் மூடன். உடலை வருத்தினால் உயிர் அழியும், நாட்டிற்கு உயிர் அரசன். நாட்டை வருத்தினால் நாடு வருந்தினால் அரசன் அழிவான். மனு சாஸ்திரம். ஒருவன் ஆளும் நாட்டில் மக்கள் அச்சமுற்று வாழ்ந்தால் அவ்வரசன் இருந்தும் இறந்தவனே. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு நாட்டுல மக்கள் எப்போதும் பயத்தோடு வாழ்ந்தால் அந்த நாட்டுல மன்னன் இருந்திருந்தாலும் அவன் ஒரு இறந்தவனுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார்கள். இரண்டாவது, நல்லவர் அல்லவர் என்று பாராது வஞ்ச மனதுடன் எல்லோருக்கும் துன்பம் தரும் மன்னன் மூடன். பாருங்க, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இப்படி 2 பாகுபாடு இன்றி எல்லாருக்குமே துன்பமே தரும் மன்னன் முட்டாளுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார்கள். மூணாவது, உடலை வருத்தினால் உயிர் அழியும், நாட்டிற்கு உயிர் அரசன். நாட்டை வருத்தினால் நாடு வருந்தினால் அரசன் அழிவான். அதாவது பாருங்க, நாட்டை வருத்தினால் நாடு அழியும், நாடு அழிந்தால் அரசன் அழிவான். இது மனு சாஸ்திரம் கூறுகிறது. தைப்பொங்கல் பண்டிகை விசேஷ தினமாகும். அன்றைய தினம் நடன பயிற்சிக்கு அங்குரார்ப்பணம் நடனம் கற்க ஆரம்பித்தால் செய்வது நன்று. பாகவதம். என்ன சொல்றாங்க பாருங்க, தைப்பொங்கல் வருதுல நம்ம ஊர்ல, நம்ம பொங்கல் அதாவது தை மாதம் 1ஆம் நாள் அன்று
நடனம் கத்துக்கிறவங்க அன்னையிலேருந்து ஆரம்பிச்சா சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது. சமய சடங்குகள், தெய்வ அருள், மனைவியின் பெயர், அவளுடைய குணநலன்கள், தன் வயசு, தன் பொருளாதார நிலை, தான் செய்யும் தான தர்மம் இவற்றை விளம்பரம் படுத்திக் கொள்ளக்கூடாது. விவேக சிந்தாமணி என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சமய சடங்குகள், நம்ம செய்யற சமயம் சடங்குகள், நம்ம வீட்டுல செய்வோம்ல சில சடங்குகள், சில ஆச்சாரங்கள், சில கோர்வைகள், இது தெய்வ அருள். எங்க வீட்டுல எனக்கு இவ்வளவு தெய்வ அருள் இருக்கு. இது மனைவியின் பெயர், தன்னுடைய மனைவியின் பெயர், அவளுடைய குணநலன்கள், ஒவ்வொருவருடைய மனைவியோட குணநலன்கள், தன் வயசு, மனைவியோட வயசு, தனது பொருளாதார நிலை, தன்னுடைய அதாவது என்னுடைய பொருளாதார நிலை, தான் செய்யும் தான தர்மம், நான் செய்யறேன்ல என்னுடைய தான தர்மம், நான் யார் யாருக்கு என்னென்ன தான தர்மம் செய்யறனோ இவற்றை விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணி என்ற சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி நண்பர்களே. இந்த பதத்துல நம்ம 15 விதம் பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பதத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.